வணக்கம். நம்ம இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்தாச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே இப்போ செக் பண்ணிட்டோம். இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்விட்சஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெக்ராண்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆர்ஆர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஷிர்வாத் பிராண்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ளம்பிங் எடுத்துட்டிங்கன்னா ஆஷிர்வாத் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் வந்து டாப் 5 பிராண்டில் ஒரு பிராண்டு. நம்ம எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லா சைட்லேயுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஆஷிர்வாத் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு வந்து பிவிசி மெட்டீரியல்ஸு, அப்புறம் வந்து கோல்டு வாட்டருக்கு வந்து யூபிவிசி, ஹாட் வாட்டருக்கு வந்து சிபிவிசி லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிலையபிளான பிராண்டு. நம்ம நாளைக்கு வந்து வாட்டர் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக லோக்கல் பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம செவுத்தில் கன்சீல்டாக வர ஹீட்டர் லைனோ இல்லை நாளைக்கு பாத்ரூம் வேஸ்ட் லைனோ எல்லாமே நம்ம நிலத்துலலாம் பதிக்கும்போது பைப்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லைங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆகி நம்ம டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உடச்சி பண்ணுற அளவுக்கு ஆயிரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லெக்ராண்ட் யூஸ் பண்ணுறோம். எம்சிபி வந்து லெக்ராண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்விட்சஸும் லெக்ராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேவல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் வந்து ஆர்ஆர் கேபிள் யூஸ் பண்ணுறோம். ஆர்ஆர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினோலக்ஸு, விகார்டு எல்லாத்தையோட பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் பிராண்டு. ஆர்ஆரில் வந்து FRLSH அது யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபயர் ரிட்டார்டண்ட், லோ ஸ்மோக் அண்ட் ஹாலஜன். இப்போ ஃபயர் ரிட்டார்டண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வீட்டில் வந்து ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஏற்பட்டாச்சுன்னா நம்ம வந்து ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேர்ன் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்மோக் தான் எமிட் பண்ணும். இப்போ இந்த லோ ஸ்மோக் எமிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு ஏதாச்சும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது மூச்சுத்திறனில் ஏற்படுறதோ இந்த மாதிரி. அதே மாதிரி ஹாலஜன், பாய்சன் ஹாலஜன் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா எமிட் பண்ணாது. அதுதான் பார்த்திங்கன்னா FRLSH. நம்ம அந்த வேரியன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா அந்த ஃபயர் வந்து அந்த ஒயரில் வந்து பேர்ன் ஆகி அடுத்த ரூமுக்கு போய் மீதி இருக்கிற ஒயரில் ஷார்ட் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் ஃபயர் ரிட்டார்டண்ட். பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் ஒயரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏசி ஒயரிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம லைட்டாக இருக்கட்டும், இல்லை ஹீட்டராக இருக்கட்டும், எதுலேயுமே எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால தான் நம்ம இந்த பிராண்ட் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி சுவிட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. நம்ம இந்த ஸ்விட்சஸ் வந்து ஒரு 4-5 ஸ்விட்சஸ் வந்து கஸ்டமர் கையிலையும் கொடுத்துருவோம். நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.